திருவிழா டைமில் எங்கள் ஊர் எப்படி இருக்குது பாருங்கள். கலகலன்னு இருக்குது. எல்லோ கலரு, க்ரீன் கலரு, ப்ளூ கலரு, எல்லா கலர்லேயும் லைட் இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குது எங்கள் ஊரில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இது வந்து பஸ் ஸ்டாண்டு. நாங்கள் என்ட்ரன்ஸில் வந்து இங்கே தான் வந்து பஸ் ஏறுவோம். இந்த இடத்துல இன்னும் டெக்கரேஷன் அதிகமாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். எங்கள் பெரியம்மாவும் நானும் தான் போய், எங்கள் அக்கா வரல, ஸோ அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுக்காக தான் போய் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். நான் வந்து அம்மா கொடுத்த சாரீ தான் காட்டியிருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாரீக்கு நம்ம ஆல்ரெடி தைச்சிட்டு அந்த ப்ளவுஸே கரெக்டாக மேட்ச் ஆச்சு. கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சுங்க. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அம்மா தான் நெக்லஸ் எல்லாம் சரியாக போடலன்னு சொல்லி போட்டு விட்டாங்க. முளைப்பாரிக்காக தேங்காய் உடைக்கிறதுக்காக தேங்காய் உடைச்சிட்டு வந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க முளைப்பாரி. நான் கண்டிப்பாக அவங்களோட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். பாப்பாவுக்கு நான் ஒரு அம்மாவோட சாரியில் வந்து சுடிதார் ஃப்ராக் தைச்சிருந்தேன். பாப்பாவுக்குமே நல்லா இருந்துச்சுங்க. எல்லாருமே கேட்டாங்க, நீங்கள் தைச்சதான்னு கேட்டாங்க. அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு பாப்பாவோட ட்ரெஸ்ஸு வந்து இன்னும் எடுத்து காட்டுச்சு. அது வந்து காப்பர் கலர் கலந்து வர்றங்காட்டி இன்னும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு பெரியம்மா, அக்கா எல்லாரோடையும் கூட பார்த்திங்கன்னா என் மாமியார், அப்புறம் வந்து சொந்த பந்தம் எல்லாரு கூடயுமே நான் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெமரிஸு. இந்த மாதிரி தருணத்தை நான் எப்போவுமே வந்து மிஸ் பண்ண மாட்டேன். அதனால் வந்து நான் ஃபோட்டோ எடுப்பேன். என்ன ஒரு சிலர் கிண்டல் பண்ணால் பண்ணிவிட்டு போட்டோம், அதுக்கு நான் என்ன பண்ணுறது. எங்கள் மாமியார் இவங்க, எங்கள் அம்மா இவங்க. இந்த மாதிரி ஃபோட்டோஸை நான் வந்து 1 இயர் கழித்து பார்த்தா சந்தோஷமாக இருக்கும்ல, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அதுக்காக எடுத்துக்கிறேன். அப்புறம் எங்கள் ஊர் குட்டீஸுங்க இவங்க. அவங்களும் தனியாக கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களோடய ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். இவங்க பார்த்திங்கன்னா எங்கள் ஊரோட கிங் லேடின்னு சொன்னாங்க. பியூட்டிஃபுல்லான அம்மாச்சிங்க. 3 ஜென்ரேஷனை பார்த்துருக்காங்க. அந்த மாதிரியான ஊருங்க.